வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி செய்யறதுக்கு இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா சாமான்களை வறுத்து எடுத்துக்கிறதுக்கு. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 திரி பூண்டு. கொஞ்சம் பொரியட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2. இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இதை நம்ம வதக்காமையே கூட பச்சையாக அரைச்சிட்டு கூட வதக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வதக்கும் போது ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு நல்லா ஆறட்டும். ஆறினப்பறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட திக்னஸ்க்காக கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம முட்டை தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். முட்டை தொக்கு செய்யறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியுது. வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச தூள். இதை லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுது இதை நல்லா சேர்த்து கலரிடலாம். இது ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்ச நேரம் இதை அப்படியே கலர்னா போதும். தேவையான உப்பு. இப்போ இதோட இந்த மிக்ஸி ஜாரில் அலசி கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறீங்க, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படிங்கும்போது கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா சுண்டி வருதுங்க. எண்ணெயும் ஓரத்தில் பிரிஞ்சு வருது. 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை இந்த காரம் இறங்கணும் இல்லைங்களா உள்ள, அதனால் அது லைட்டாக இந்த மாதிரி கீத்து போட்டு 4 முட்டை இதோட சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ லைட்டாக கலரி கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஆஃபாக கட் பண்ணி வெர்டிக்கல் இல்லை ஹரிசாண்டல் எந்த பக்கம் வேணால் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த முட்டை உள்ள அந்த காரம்லாம் இறங்கும். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை கிரேவி ரெடி. முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.